இவங்க நம்மளுடைய முன்னோர், அங்கே ஒரு தெய்வம் இருக்காங்க, அதை கும்புற ஒரு சமூகம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு அவங்க வந்து முன்னோருன்னு சொல்லிட்டு இந்த கதைகள் எல்லாமே, இந்த வரலாறு எல்லாமே செவி வழி கதைகளாக தொடர்ந்து கரெக்டாக அந்த வரலாறு மிஸ் ஆகாமல் கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு மனிதன் நல்வழியில் போகிறதுக்கும் நல்வழியில் பயணிக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்வழியில் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவை. எந்த கடவுளுடைய வரலாறு அழிஞ்சு போச்சோ அந்த கடவுள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரியர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக இருப்பாங்க. பிறவின்ற ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், ஆன்மான்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், கர்மான்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன வேலை? இன்னைக்கு என்னோட அண்ணன் பையனுடைய அந்த ரைம்ஸ் புக், இந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல என்ன வரலாறுனா கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணது தீபாவளி கிடையாதான், ராமர் ராவணனை கொண்டது தீபாவளியாம். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வழிபாடு தொடர்பான நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, சரி, குலதெய்வ வழிபாடு, இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லப்படுது. அதுவும் முன்னாடி இந்த பாரம்பரிய ஜோதிடங்கள் எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மரபு வழி ஜோதிடம், அதுலேயும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போடுற ஒரு ஜோதிடம். இதில் வந்து முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு. அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களோட முன்னோர்கள் யாருன்னே தெரியாது, எங்கள் தாத்தா பாட்டி பேர் கூட தெரியாது, நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் எந்த கோயில் குளத்துக்கும் பெருசாக போனதே கிடையாது, எங்கள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நாட்டில் எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு ரிச்சஸ்டாக வாழ்றாங்க, சந்தோஷமாக வாழ்றாங்க. இதில் எங்கே வழிபாடுகள் வந்துச்சு, அதில் முன்னோர்கள் வழிபாடு எங்கே வந்துச்சு, இதெல்லாம் மூட நம்பிக்கையா தெரியலையா? இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த கேள்வி யார் முன் வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சைலண்டாக வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஒரு 2 குரூப் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஜோதிட துறைக்குள்ள. அவங்க ரொம்ப காலமாகவே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த பேர் சொன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒன்று வந்து ஆரிய கருத்தியலை கொண்ட குரூப். ஓகேங்களா, ஆரியம்னா சமஸ்கிருதம், அந்த கான்செப்ட்லாம் வந்துடும். ஓகேங்களா, அதெல்லாம் மதத்துக்குள்ள, இந்து மதத்துக்குள்ள உங்களுக்கு வந்துடுது. இன்னொன்று திராவிட கருத்தியலை கொண்ட ஒரு குரூப். இவங்க 2 பேருமே ஜோதிடத்துக்குள்ள இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஜோதிடர்கள்ல நிறைய பேர் வந்து பகுத்தறிவாதிகள். அப்ப நீங்க கேட்கலாம், பகுத்தறிவாதியா இருக்காங்க, அப்ப இவங்கெல்லாம் எனக்கு அது என்ன கான்செப்ட்னே புரியல. பகுத்தறிவு பேசிட்டு ஜோதிடத்துறைக்குள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா சார். இப்போ நான் அவங்க இதுல வந்து என்னன்னா, இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு சார்ந்தது இல்லைங்கிறீங்களா? இல்லைங்க, இதில் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஞ்ஞானம், அதாவது இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்னன்னா இந்த சயின்ஸுன்னு ஒரு போர்வை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேர்ம்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பாங்க. சயின்ஸை வந்து அவங்களுக்கு கேடயமாக பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா, எதை வந்தாலும் சயின்ஸை நாங்கள் அறிவியலாக அணுகிறோம், நாங்கள் அறிவியல் ரீதியாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சயின்ஸுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பாங்க. இந்த ஆரிய கருத்தியல் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மதத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வடிவேல் சொல்ற மாதிரி யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க பாருங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அடிச்சுக்கிறது எங்க அடிச்சுக்கணும், நீங்க மேடையில் போய் அடிச்சுக்கங்க. ஓகேங்களா, உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் நீங்கள் மேடையில் வச்சுக்கலாம். கருத்தியல் ரீதியாக யூடியூப்னா அதுக்குன்னு பொலிட்டிக்கல் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மள மாதிரி ஆன்மீக சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பதிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்க. கடைசியில் அந்த 2 பேருமே ஒருத்தர் அடிக்கிறாங்க. நடுவில் நின்று அடி வாங்குறது யாரு? இன்டர்வியூ கொடுக்குறவங்களும் சேனலும் தான். இதுதான் இன்னைக்கு வந்து சிக்கலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன். போன தடவை வந்து நான் வேற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். என்ன கருத்து பதிவு பண்ணியிருந்தேன்னா, அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டு, குலதெய்வம் வழிபாட்டுக்கும் முன்னோர்களை வழிபடுறதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்டா சொன்னோம்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து கமெண்ட்ல அவ்வளோ அன்பு தொல்லைகள்லாம் நிறைய வந்துச்சு. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கும் காவல் தெய்வ வழிபாட்டுக்கும் இந்த எல்லை தெய்வம்னு வச்சு கும்பிட்டு இருக்காங்க பாருங்க, நடுகள் வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஓகேங்களா, சமஸ்கிருதம் உருவான காலத்துலேருந்து முன்னாடிலேருந்தே இருக்குது, அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. இந்த குலதெய்வத்தை வச்சு வழிபடுற பழக்கம், முன்னோர்களை வழிபடுற பழக்கம்ட்டுன்னு. இதற்கும் ஆரியத்துக்கும் இதுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இதுக்கும் முதல்ல மதத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. ஹிந்து அப்படின்றது என்ன அப்படின்னா, காமனாக இவங்கெல்லாம், அதாவது யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் புத்தர்கள் இல்லையோ, அவங்கெல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு வரையறை பேருக்காக, ஒரு அடையாள பேருக்காக வைக்கப்பட்ட பேர் தானே உடைய. இப்போ நான் சொன்ன இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட எந்த தெய்வத்துக்கும் ஹிந்து மதத்துக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு மதத்துக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஓகேங்க, அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்னைக்கு விநாயகர், முருகன், விஷ்ணு, அதான் நாராயணன், சிவன், பார்வதி, சரஸ்வதி, பிரம்மா, லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்குமே வந்து உலகளாவிய கோவில்கள் இருக்குது. பிரம்மாவுக்கு கோவில் இல்லைன்றாங்க, அவருக்கும் அங்கங்க ஒவ்வொரு இடத்துல கோவில் இருக்குது. ஓகேங்களா, இவங்க எல்லாருக்குமே வந்து கோவில் இருக்குது, ஆகம விதிகள்னு இருக்குது. இருக்கா?
ஓகே, இந்த பூஜை முறைகள் இவங்களை இப்படி தான் பூஜை பண்ணணும், இன்னென்ன பொருள் தான் பயன்படுத்தணும், அர்ச்சனைக்கு இன்னென்ன பொருள் தான் பயன்படுத்தணும், ஸ்லோகங்கள் அவங்களுக்கு இந்தந்த பாட்டெல்லாம் இருக்குது, இவங்களுக்கே காயத்ரி மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் உருவாக்கி வச்சுருக்காங்களே, ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி வச்சுருக்காங்களே, இது எதுவுமே நாம் உருவாக்கல. அதானே எங்களுடைய விஷயம். அதாவது சொல்லப்படுற கருத்து அதுதான். அதாவது இந்த திராவிடர்கள் வந்து இந்த ஆரியத்தை எதிர்ப்பவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சான்ஸ்கிரிட் உருவாக்குனது, சமஸ்கிருதம் உருவாக்கிய கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சரி அப்போ இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகர், பிள்ளையாரு, அப்புறம் அந்த முப்பெருந்தேவியர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குன்னு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் பல கோவில் வந்து கமர்ஷியலைஸ்டான கோவில். அதுக்கு எடுத்துக்காட்டு திருப்பதி. ஓகேங்களா? அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது, கமர்ஷியலைஸ்டான கோவில்கள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு கோடி கோடியாக உண்டியலில் கொண்டு போய் பணத்தை போடுறதுலேருந்து எல்லாமே அங்கே நடக்குது. ஓகே, ரைட்டு. ஆனால் இந்த ஆகம விதிக்கும் கருப்பசாமிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சுடலை மாடன் இருக்காரு, கருப்பசாமி இருக்காங்க, முனியப்ப சாமின்னு இருக்காங்க, வண்ணார மாடன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? மாசி பெரியண்ண சாமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஐயனார்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் காவல் தெய்வம், குலதெய்வம். பல சமூகத்துக்கு இவங்க குலதெய்வம். ஏன் இவங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரமே இல்லை? ஏன் இவங்களுக்கெல்லாம் ஆகம விதிகளே இல்லை? ஏன் இவங்களுடைய கோவிலில் இவங்களுடைய வழிபாடு முறைகளில் வந்து பார்ப்பனர்கள் இல்லை? ஆரியம்ன்ற அந்த வாடையே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரியம் அப்படின்ற அந்த ஒரு வாடை, சான்ஸ்கிரிட்ன்ற ஒரு வாடை, பிராமணியம்ன்ற ஒரு வாடையே இந்த காவல் தெய்வங்களுக்கோ எல்லை தெய்வங்களுக்கோ, பேச்சியம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து அதனுடைய விரிவாக்கம் பெரிய ஆட்சி, அதான் பேச்சியம்மன் இருக்காங்க. ஓகேங்களா? இசக்கியம்மாள்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் காவல் தெய்வம் தானே. ஓகேங்களா? காட்டேரின்னு ஒரு சொல்லாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக காவல் தெய்வம். நீங்கள் சினிமாலாம் நெகட்டிவாக காட்டுவாங்க. காட்டேரி வந்து ஆக்சுவலாக காவல் தெய்வம். அவங்களுக்கு வந்து நடுராத்திரி படையல் போடுற பழக்கம்லாம் இருக்குது. பல சமூகங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் ராயன் குலதெய்வம் இருக்காங்க, செங்கல்வராயன்னு குலதெய்வம் இருக்குது. அந்த மாதிரி மன்னர்கள், போரில் இறந்து போனவங்க, வீரர்கள், ஊரை காத்த காவலாளிகள் இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை குலதெய்வமாக வழிபடக்கூடிய, முன்னோராக வழிபடக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு நம்மளுடைய சமூகங்களில் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஏன் பிராமணியம் வரவே இல்லை? இதுக்குள்ளே ஏன் ஆரியம் வரவே இல்லை? இதுக்குள்ளே ஏன் காயத்ரி மந்திரம் வரவே இல்லை? ஓகேங்களா? இந்த வேலை தான் இவங்களெல்லாம் தொழணும், கடவுளை நாங்கள் திரை போட்டு மூடிடுவோம், தீட்டானா உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இவங்களை யாருக்குமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நான் இப்போ சொன்ன அத்தனை கடவுளுடைய வரலாறும் அந்த கடவுளை குலதெய்வமாக ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க சமூகம், அந்த சமூகத்துக்கு தெரியும். ஒத்துக்கிறீங்களா? அவங்கள வழிபடுற சமூகம் இருப்பாங்க இல்லையா, மக்கள் இருப்பாங்க இல்லையா, குல மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கடவுள் எப்போ தோன்றினாரு, அவருடைய வரலாறு என்னன்றது தெரியும். அவருடைய கொஞ்சமா குறைஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் தெரியும். அவருடைய வரலாறு எப்படி வந்தது அப்படின்றது தெரியும். அவர் எந்த குடியில பிறந்தாருன்றதுல இருந்து எல்லா ஹிஸ்டரி எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். அது தெரிஞ்சதுனால இந்த ஆரியத்தால அதை வந்து வரலாறை குழப்ப முடியல, மாற்ற முடியல. கரெக்டுங்களா? கட்டுக்கதைகளை உருவாக்க முடியல. ஏன் உருவாக்க முடியல? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு 500லேருந்து 1000 வருஷம் பழமையானவர்கள். ஐயனார்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே பழசு. கருப்பசாமிலாம் 500லேருந்து 1000 வருஷம் வரலாறுலாம் உண்டு. இன்னைக்கு வீரப்பன்லாம் குலதெய்வம் ஆயிட்டாரு, நீங்க உங்களுக்கே தெரியும். அவருக்கு செலை வச்சு குலதெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 ஜெனரேஷன் கழிச்சு அவருக்கு விழாவெல்லாம் எடுப்பாங்க. மதுரை வீரன் யாரு, கள்ளழகர் யாரு, அவங்களாம் காவல் தெய்வம், குலதெய்வம் தானே. இப்போ இவங்களுடைய எல்லா வரலாறும் தெள்ள தெளிவாக பரம்பரையா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது. இவங்க நம்மளுடைய முன்னோரு, அங்கே ஒரு தெய்வம் இருக்காங்க, அதை கும்புற ஒரு சமூகம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு அவங்க வந்து முன்னோருன்னு சொல்லிட்டு இந்த கதைகள் எல்லாமே, இந்த வரலாறு எல்லாமே செவி வழி கதைகளாக தொடர்ந்து கரெக்டாக அந்த வரலாறு மிஸ் ஆகாம கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வரலாறு மிஸ் ஆறது எங்க மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கடவுள் தோன்றுனா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடவுள் தோன்றுனா, அப்போ ரொம்ப டைம் கேப் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு இடையில என்ன வந்துச்சுன்றது தெரியாது. வரலாறு நிறைய அழிஞ்சு போயிருக்கும். எந்த கடவுளுடைய வரலாறு அழிஞ்சு போச்சோ அந்த கடவுள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரியர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக இருப்பாங்க. பிரத்யங்கரா தேவி, வாராகி, இதெல்லாம் இவங்க வழிபடுறாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் இருக்கு. ஆனால் கருப்பசாமிக்கு காயத்ரி மந்திரம் இல்லை, முனீஸ்வரருக்கு காயத்ரி மந்திரம் இல்லை. ஏன் இவங்களுக்கு மட்டும் ஆகம விதிகள், இந்த சான்ஸ்கிரிட் விஷயம்லாம் ஏன் இவங்களுக்கெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா, பிரத்யங்கராவனுடைய உண்மையான வரலாறு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அது யார் சொன்ன வரலாறு? ஆரியர்கள் சொன்ன வரலாறு. அவங்களோட உண்மையான வரலாறு என்னன்னு தெரியாது. பிரத்யங்கரா யாருக்கு குலதெய்வம்னு தெரியாது, வாராகி யாருக்கு குலதெய்வம் தெரியாது. இவங்கெல்லாம் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பமா நீங்கள் வழிபட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, குலதெய்வ வழிபாடை நம்ம வலியுறுத்துறோம். ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கான குலம், அந்த குலத்துக்கான ஆரம்பம் வந்து உங்களுடைய குலதெய்வம். ஒரு மனிதன் நல்வழியில் போகிறதுக்கும் நல்வழியில் பயணிக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்வழியில் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவை. சில ஜாதகங்களில் அந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் விட்டு போகிறத சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் போதும்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிறது எதுவுமே மூட நம்பிக்கை கருத்தில் நம்ம பேசுறது கிடையாது. மூதாதையர் வழிபாடு மூட நம்பிக்கை கிடையாது, அது அவங்கவுங்க வழி வழியாக ஃபாலோ பண்ணுற நம்பிக்கை. குலதெய்வம் மூட நம்பிக்கை கிடையாது, வழி வழியாக ஃபாலோ பண்ணுற விஷயம்.
அந்த ட்ரெடிஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி இடைச்சொருகளாக வந்த எந்த புராணத்தையோ எந்த கதையோ இதுதான் கரெக்டு, இதுதான் உண்மை, இதுதான் வரலாறுன்னு நம்ம பேசுனது கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் இருக்காங்க, என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த பிறவி கதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, முற்பிறவி இந்த பிறவி கதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் வந்து ஆரியர்கள் கொண்டு வந்தது, இதெல்லாம் சான்ஸ்கிரிட் பேசுகிறவங்க கொண்டு வந்தது, இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. சரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் திராவிட ஜோதிடர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள்லாம் திராவிட கருத்தியலை ஃபாலோ பண்ணுறவங்க தானே, அப்போ நீங்களாம் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜோதிடம் எதை அடிப்படையாக கொண்டது சார்? ஜோதிடம் பிறவியை அடிப்படையாக கொண்டது. கரெக்டு தானா? ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட வருடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம், இந்த ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அந்த பிறவிக்கு நவகிரகங்கள் இந்த பேட்டர்னில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக? அது பிறவியை பற்றி சொல்லக்கூடிய தகவல் அதானே? அப்போது பிறவின்ற ஒரு கான்செப்ட் வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆன்மான்ற ஒரு கான்செப்டே வரும். பிறவி எதை பேஸ் பண்ணுது? ஆன்மாவை பேஸ் பண்ணுது. ஏன்னா ஆன்மாவுக்கு தான் உடல் அழிஞ்சாலும் கான்ஷியஸ்னஸுக்கு அழிவில்லை. நான் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸுக்கு அழிவு கிடையாது. ஆன்மா ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகுது, இன்னொரு உடலுக்கு மாறுது என்பது நம்பிக்கை. ஓகே, ரைட்டு. பிறவியே நீங்கள் நம்பலை, ஆன்மாவையும் நீங்கள் நம்பலை. ஆன்மா எப்படி எதை பேஸ் பண்ணி ஒரு பிறவி இன்னொரு பிறவியாக மாறுது அப்படின்னா கர்மா பேஸ் பண்ணி மாறுது. அப்போ தான் இந்த கர்மான்ற கான்செப்ட் வரும். கர்மான்ற கான்செப்ட் என்ன? வாழும்போது நாம் செய்த நன்மையும் தீமையும், அதுதான் அடுத்த பிறவியில் நம்மளுக்கு வந்து தொடருது. இவ்வளோதானே கான்செப்ட். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு பிறவி மேலே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு ஆன்மா மேலே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கர்மான்ற கான்செப்ட் மேலே நம்பிக்கையே இல்லை. இது மூணுமே நீங்கள் ஜாதகத்திலேருந்து அழிச்சிருங்க. ஜோதிடத்துக்கு பேஸே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஜோதிடம் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஜாதகம் சும்மா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் பிறந்துட்டான், பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்குது, அதை வச்சு நாங்கள் ப்ரெடிக்ஷன் மட்டும் பண்ணுறோம். பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? சரி, அப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கணும்ல. அப்போ உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா? பிறவின்ற ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், ஆன்மான்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், கர்மான்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன வேலை? ஏன் கேள்வி அதுதான். யாருக்கு? திராவிடர்களுக்கு, அதாவது திராவிட கருத்தியல் கொண்டவங்களுக்கு. இப்போ நம்ம திருப்பி இந்த ஆரிய கருத்தியல் கொண்டவங்களுக்கு வருவோம். ஓகேங்களா? குலதெய்வத்தை வழிபட சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த எந்த கடவுளுமே குறிப்பாக இந்து மதத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்கன்னு கிடையாது. ஏன்னா அந்த கடவுளுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அவங்கெல்லாம் ஹிந்துன்ற வரையறைக்குள்ளே வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? நம்ம வச்சுருக்கோம், அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு அவங்களுடைய சமூகம் பேர் தெரியும், அந்த குலதெய்வம் பேர் தெரியும், அவங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஏன் உங்களுடைய பாலிடிக்ஸை கொண்டு வரீங்க? ஓகேங்களா? உங்களுடைய கதையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய வரலாறு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சமூகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பிரியமான தோழி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம். ஸ்ரீதேவி, திரு விஜயகுமார் அவர்களுடைய மகள் வந்து நடிச்சிருப்பாங்க, மாதவன் ஹீரோவை நடிச்சிருப்பாரு, ஜோதிகா வந்து நடிச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா அந்த படம்? அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். தீபாவளி அப்போ ஃபங்க்ஷன், வீட்டில் தீபாவளி ஃபங்க்ஷன் வரும். அப்போ வந்து ஸ்ரீதேவி இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. ஸ்ரீதேவி வந்து ஒரு கிறிஸ்தவ பெண். ஓகேங்களா? கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ராமர் காட்டுக்கு போனார் 14 வருஷம், அப்போ வந்து தீபாவளி எப்படி கொண்டாடி இருப்பாங்க? ஒருவேளை முன்னாடி கொண்டாடி இருப்பாரோ, ஒருவேளை காட்டிலேயே வச்சு கொண்டாடி இருப்பாரோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு டாக் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை, இப்போ 14 வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் கொண்டாடி இருப்பார், 14 வருஷம் அவர் தீபாவளியே கொண்டாடி இருக்க மாட்டாருன்ட்டுன்னு. இதை வந்து இவங்க ஸ்ரீதேவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமான்ட்டுன்னு. நீ ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிம்பாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தகவல் சொல்லுவாங்க. என்ன தகவல்னா, ராமர் பிறந்தார், ராம அவதாரம் ராவணனை கொல்றது தான் ராமருடைய லட்சியம், ராவணன் வதம் வந்துடுச்சு, வனவாசம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் ராமரோட ஆயுஸ் காலம் முடிஞ்சுது, ராமருடைய அவதாரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் பிறகுறாரு. கிருஷ்ணர் பிறந்து கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணுறாரு. கரெக்டாக? கிருஷ்ணருக்கு 2 மனைவியர்கள் இருக்காங்க, ஒன்று ருக்மணி, இன்னொன்று பாமா, சத்யபாமா. கரெக்டு தானே? இதுதானே அவங்க சொன்ன வரலாறு. சத்யபாமா பூமாதேவியினுடைய அவதாரம், இதுதான் அவங்க ஆரியர்கள் சொல்லக்கூடிய வரலாறு. சத்யபாமாவுடைய துணை கொண்டு கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தார், அந்த நாள் தான் தீபாவளி. இவங்க சொல்றாங்க, நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மலாம் தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுறோம். ராமர் காலத்துல தான் தீபாவளியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்மளுடைய வரலாறு தெளிவாக தெரியுதுன்ற மாதிரி ஆச்சரியமாக ஒரு சீன் வரும். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ராவணனை கொன்னது தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கு சார். இன்னைக்கு ஸ்டோரி புக்ஸில், இன்னைக்கு என்னோட அண்ணன் பையனுடைய அந்த ரைம்ஸ் புக், இந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் என்ன வரலாறுன்னா, கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணது தீபாவளி கிடையாதான், ராமர் ராவணனை கொண்டது தீபாவளியாம். நீங்களே சொல்லுங்க, நம்ம வாழ்கிற டைம் லைனுக்கும் என்னுடைய அண்ணன் புள்ள வாழ்கிற டைம் லைனுக்கும் எவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்?
ஒரு 10 வருஷம், ஒரு அதிகபட்சம் 15 வருஷம், அதுக்கு மேலே இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இந்த 15 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கின மைத்தாலஜியை நீங்கள் இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, உண்மையிலேயே கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் பண்ணது தான் தீபாவளியா, இல்லை அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் கதை இருந்திருக்குமா, இவங்க மாற்றி உருட்டிட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு வருமா இல்லையா? ஓகே, அப்போ விஷால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முன்னோர்களும் இல்லை இந்த காவல் தெய்வங்களும் இவங்க தான் கடவுள்கள், இதை தாண்டி இவங்கெல்லாம் வந்து புனரமைக்கப்பட்டவங்க இல்லைனா வந்து சித்தரிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், என்னுடைய நோக்கம் அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னோர்கள் பற்றியோ காவல் தெய்வத்தை பற்றியோ நமக்கே தெளிவாக தெரியும். யாரும் வந்து புராண கதைகளாக நம்மகிட்ட இட்டு கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாவா? இப்போ வந்து இந்த பிரம்மாஸ்திரம் அதெல்லாம் அதை பற்றிலாம் நிறைய புராணங்கள் இருக்குது. ஓகேங்களா? யாரும் போய் பார்க்கல, அந்த டைம்ல எல்லாம் யாரும் போய் பார்க்கல. அப்படி ஒன்று இருந்துச்சா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்கிறத நம்ம நம்புகிறோம். ஓகே, அது மைத்தாலஜியாகவே இருக்கட்டுமே. ஏன் அதுக்கு மைத்தாலஜின்னு பேர் வந்துச்சு? அது வந்து முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரியும் கிடையாது, முழுக்க முழுக்க ஃபிக்ஷனும் கிடையாது. ஒரு மைத்தாலஜி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது வந்து முழுக்க முழுக்க சரித்திரம் கிடையாது. அதில் சரித்திரமும் இருக்குது, உண்மையாக நடந்த நிகழ்வும் இருக்குது, சில இட்டுக்கட்டின கதைகளும் இருக்குது. இப்போ இது ரெண்டும் கலந்ததுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைத்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதான் மைத்தாலஜி. ஓகேங்களா? ஹிந்து மைத்தாலஜி எடுத்திங்கன்னா மிகப்பெரிய இதிகாச கதைகளாக 2 தான் இருக்கும். ராமாயணம் இருக்கும், மகாபாரதம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய முன்னோர் பற்றி எனக்கே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உள்ள வந்து கதை சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ உங்கள் கதையை நான் ஏற்றுக்கிறேன்னே வச்சுப்போம். நான் ராமாயணத்தை ஏற்றுக்கிறேன், ஆமாம் அப்படி உண்மையாலே நடந்துச்சு அப்படின்றத ஏற்றுக்கிறேன், மகாபாரத்தை ஏற்றுக்கிறேன். ஓகே, ஆனால் நீங்கள் இப்போது தீபாவளின்ற ஒரு பண்டிகையை ஒட்டி இது கிருஷ்ணர் காலத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. எல்லா டிவி சீரியலும் வந்துச்சு, எல்லா கதையிலையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. வெறும் 20 வருஷத்துக்குள்ள, வெறும் 10லேருந்து 20 வருஷத்துக்குள்ள இப்போ நீங்கள் என்ன உருட்டுறீங்கன்னா, ராவணனை கொன்னது தீபாவளின்னு சொல்றீங்க. சரி, இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? ராவணனை கொல்லவே இல்லைன்றோம். அப்போ நீங்க ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளேயே நீங்க வரலாறு இவ்வளவு மாத்துறீங்களே, அதாவது மைத்தாலஜிக்கல் இதிகாச கதைகளே நீங்க எவ்வளவு மாத்துறீங்களே, அப்ப 100 வருஷமா நீங்க எவ்வளவு மாத்திருப்பீங்க? 200 வருஷம் நீங்க எவ்வளவு மாத்தி இருந்திருப்பீங்க? 2000 வருஷம் நீங்க எவ்வளவு வரலாறு திரிச்சிருப்பீங்க, மாத்திருப்பீங்க. இப்போ ராமாயணம்ன்றது வெறும் கம்பர் வால்மீகி மட்டும் எழுதின கதை கிடையாது சார். ஒவ்வொரு பகுதியிலும், நம்ம இந்தியாவுடைய ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் அவங்களுக்குன்னு ஒரு ராமாயண கதை இருக்கு. பூர்வகுடி மக்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களை கேட்டீங்கன்னா ஏகலைவனை பத்தி சொல்றாங்க. யூடியூப்ல அதை பத்தின டாக்குமெண்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளைக்காரரு ஹிந்து மைத்தாலஜி பத்தி ரிசர்ச் பண்ண வரவர், ஒரு காட்டுல வாழ்ற ஒரு வேடன், அவங்களுடைய பூர்வகுடி கிட்ட அவர் பேசுறாரு. ஏதோ யூடியூப் வீடியோவில் பார்த்த மாதிரி ஞாபகம். அது வந்து ஒரு எழுத்தாளர், வரலாற்று எழுத்தாளர் பதிவு பண்ணுறாரு. எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, அவர் வந்து கேட்குறாராம் அந்த எழுத்தாளர்கிட்ட, நீங்கள் வந்து ஏன் வந்து வலது கையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் ஏன் வந்து இடது கையால் யூஸ் பண்ணுறீங்க, அம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வலது கை நீங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒத்த கையால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அம்பை அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து சொல்கிறாராம், எங்கள் முன்னோர்களில் ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி அவர் விருப்பமான ஒரு குரு கிட்ட போய் அவர் பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னதுனால இவர் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து கற்றுக்கிட்டாரு. அதனால் அவருடைய கட்ட வரலை வெட்டி வாங்கினார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத கதையை சொல்கிறாங்க அவங்க. அப்போது ஏகலைவனை அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேற வேற சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வரலாறாக இருக்குது. இப்போ நீங்கள் மகாபாரதத்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீமனுக்குன்னு ஒரு தனி போர்ஷன் இருக்கும், பீமனுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கும், அர்ஜுனனுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க, ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க தானே. ஆனால் அந்த பஞ்சபாண்டவர்களுக்குமே ஒவ்வொருத்தருக்குன்னு தனித்தனி எபிசோட் இருக்கு. இப்போ நாகர் இனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும்ல. இந்த நாகர் இனம் தான் இன்னைக்கு வந்து நான் முன்னாடி வந்து அவங்களாம் யாரு, சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இனம். அந்த நாகர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து அர்ஜுனன் திருமணம் செய்தார்னு வரலாறு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் லைன் வேற வேற டிஃபர் ஆகும். ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் அந்த கால இடைவேளைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற வேற இருக்கும். இவங்க எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மைத்தாலஜியாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு அதில் சிக்கல் கிடையாது. நீங்கள் ஒரு கருத்து சொல்றீங்களே, முதல்ல நீங்கள் சொல்ற கருத்துல நீங்கள் நில்லுங்கன்னு சொல்றேன் நான். நீங்கள் சொல்ற கதையை மாற்றி மாற்றி நீங்களே சொன்னீங்கன்னா அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, இந்த திராவிட கருத்தியர்கள் கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க, பாருங்க இவங்கெல்லாம் வரலாறு பொய்யா கட்டமைச்சிட்டாங்க, இந்த வரலாறுலாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இப்போ உங்க 2 பேருடைய மோதல்னால களங்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா, உண்மையான வரலாறு, உண்மையான குலதெய்வத்தையும் மூதாதையரையும் வழிபடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு களங்கம் ஏற்படுது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வரலாறு நீங்க உருட்டிக்கோங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதிர்க்கிறவங்க நீங்க எடுத்துக்கோங்க, அதெல்லாம் மேடைகளில் வச்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் சேனல்ல வச்சுக்கோங்க. ஆன்மீக பதிவில் வந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு மதம் ஒரு தடை அல்ல. ஆமா தானே? ஒருத்தர் ஆன்மீகம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்துட்டாரு சார். ஆன்மீகம்ன்ற கான்செப்ட் எதை அடிப்படையாக கொண்டது? ஆன்மான்ற வார்த்தையிலிருந்து ஆன்மீகம் வருது. ஸோ ஆன்மான்றது என்னது? கான்ஷியஸ்னஸ். நாம் வாழ்கிறோம்,
நம்ம உயிர் வாழும்போது நம்மளுடைய உடல் இருக்கு, இது என்னுடைய கையே, என்னுடைய உடல், என்னுடைய கண்ணு அப்படின்னு நம்ம அவயங்களை குறிப்பிடுறோம். இதெல்லாமே என்னோடதுன்னு சொல்றேன்ல, அப்ப அந்த நான்றது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. அதுதான் ஆத்மா, அதுதான் கான்சியஸ்னஸ். அதை பத்தி உட்காந்து ஒருத்தன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஓ, இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, அது வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறுது. அப்போ நம்ம எல்லாருக்கும் சுப்ரீம் சோல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்ம பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட்ல தான் வருது இந்த ஜீவாத்மா பரமாத்மா. இந்த இண்டிவிஜுவல் சோலும் சுப்ரீம் சோலும் எல்லா மதத்துலையும் இருக்கும், புத்த மதத்துலையும் இருக்கும், ஓகேங்களா, எல்லா இனத்துலையும் இருக்கும். நம்மளெல்லாம் குலதெய்வம் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் குலதெய்வம் தான் நம்ம எல்லாருக்கும் அத்தாரிட்டி, அவர் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏன் கிறிஸ்தவ மதத்துலையும் இருக்கு, இஸ்லாமிய மதத்துலையும் இருக்கு, ஓகேங்களா. ஆன்மான்ற கான்செப்ட், ஆன்மீகம்ன்ற கான்செப்ட் எல்லா மதத்துலையும் இருக்கு. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபட்டுட்டு போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ உங்களுக்கு ஆரியத்தின் மீது ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஆரியம் வந்து கட்டுக்கதைகளை உருவாக்குறாங்க, ஜாதி பிரிவினை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க தாராளமா ஏத்துக்கோங்க. ஆரியர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆரியத்துக்கு திராவிடத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப சம்பந்தம் இல்லாத ஒரு வன்மத்தை நம்ம மீது வந்து கக்க கூடாதுல்ல. அதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காரு பாருங்க, எதை பத்தி பேசுனதுக்கு, குலதெய்வத்தை பத்தி பேசுனதுக்கு. அவர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டிருக்காருன்னா, இந்த விஷால் ஒரு இந்து மத வெறுப்பு கொண்டவர் என்பது தெளிவாக தெரிகிறதா. எதுக்கு, எதை பத்தி பேசுனதுக்கு, குலதெய்வத்தை பத்தி பேசுனதுக்கு. நல்லா கவனிங்க, குலதெய்வம் மற்றும் கிராம தெய்வங்களின் காயத்ரி மந்திரங்கள் இல்லை என்று பிதற்றுகிறார். இவர் ஜோதிடத்தை பிழைப்பிற்காக வைத்துக்கொண்டு மதத்தை கேவலப்படுத்தும் ஒரு நாசக்காரர். இவர் தொழிலை மாற்றிக்கொண்டு திமுகவில் இணைந்து விடலாம். இது இவர் போடுற கமெண்ட். நான் என்ன கேட்குறேன், ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம், ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம், குலதெய்வத்தை பற்றி பேசுகிறோம், முன்னோர்கள் வழிபாடை பற்றி பேசுகிறோம். இங்கே டிஎம்கே எங்கே வந்துச்சு, இங்கே திராவிடம் எங்கே வந்துச்சு, இங்கே ஆரியம் எங்கே வந்துச்சு, ஆர்எஸ்எஸ் எங்கே வந்துச்சு, அதெல்லாம் வேற. அந்த கான்செப்டே வேற. கான்செப்டே இல்லாமல் சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தியில் கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க. இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. இது ஆபத்தான ஒரு நிலை. இது வந்து இவங்க இந்த ஆன்மீகம்ன்ற கான்செப்டை விட்டு இவங்க வெளியேறினா மட்டும்தான் இது வந்து கரெக்ட் ஆகாமல் இருக்கும், கலப்படம் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா வரலாறு இப்படி தான் திரிபடையும். நம்ம மைத்தாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி கிருஷ்ணர் நரகாசுரனை கொண்டது தீபாவளினாங்க, இப்போ ராமர் ராவணனை கொண்டது தீபாவளின்றாங்க. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அதுவும் மாறி போய்டும். இன்னும் இது பற்றி தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.